டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப சில பேரு முன்னாடி ஆப்பரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க. கழுத்துல முன்பகுதி. பின்னாடியும் ஆப்பரேஷன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பண்ணுவீங்க? முன்னாடி பண்ணுவீங்களா? பின்னாடி பண்ணுவீங்களா? 2 பக்கமுமே கழுத்துல எங்களால பண்ண முடியுமா? சொல்லப்போனா இடுப்புலயும் முன்னாடி, பின்னாடி சைடுல பண்ண முடியும். கழுத்துலயும் முன்னாடி, பின்னாடி சைடுல பண்ண முடியும். கழுத்துல மேஜரான அமுக்கம் முன்னாடி பக்கத்துல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோயேன். நாங்க முன்னாடி போய் பண்ணுவோம். பின்னாடி பக்கத்துல இருந்து அமுக்கம் வந்துருந்துச்சுன்னா, பின்னாடி போய் பண்ணுவோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி, பின்னாடி 2 பக்கமுமே அமுக்கியிருக்குன்னு வச்சுக்கோயேன். வேற வழி இல்லாம முன்னாடி பண்ணிட்டு, அதே தியேட்டர்ல பேஷண்ட்ட பின்னாடி திருப்பி, பின்னாடியும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். முன்னாடி, பின்னாடின்றத நாங்க முடிவு எடுக்க வேண்டிய விஷயம், அமுக்கம் எப்படி இருக்குன்றத பொறுத்து. இப்போ ஒரே ஒரு ஜவ் முன்னாடி போயிட்டு கொஞ்சமா அமுக்கிட்டு இருக்கு. அத பின்னாடி போய் தலைய சுத்தி வால தொடுற மாரிலாம் பண்ணக்கூடாது. முன்னாடி போனோமா, அழகா அந்த ஜவ் எடுத்துட்டு வெளில வந்துரலாம். இதுவே 4 இடத்துல ஜவ் வெளில வந்திருக்கு. பத்தாக்குறைக்கு பின்னாடி இருக்க எலும்பும் தேய்மானம் ஆயிருக்கு அப்டின்னா, ஈசியா பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ஆப்பரேஷன் மூலியமா, மைக்ரோஸ்கோபிக் டிகம்ப்ரஷன் மூலியமா பேஷண்ட்டுக்கு நல்லது பண்ண முடியும். அது பின்னாடி போ முடியும்னா, நாங்க பின்னாடி போய் பண்ணி குடுப்போம்.